ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு 2024ல் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் சைனீஸ் ட்ராமா பார்த்துடலாம். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னன்னா ஹீரோயினை யாரோ பழிவாங்குறாங்க. நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. அவங்க பிடிச்ச பொண்ணோட முகத்தை ஹீரோயினுக்கு வச்சுட்டு ஹீரோயினை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாரு. அதுதான் ஸ்டோரியோட ஒன்லைனர். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லே ஒரு பிணமறையை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு உயிரோடு தான் இருக்குது. அதுதான் நம்மளோட ஹீரோயின். ஆனால் அவளை சாகிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, செத்து போன மாதிரி. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும், அதுதான் உனக்கு விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஊசியை போட்டு நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லல. டாக்டர் வெளியே சொல்கிறாரு, இதை மாதிரி உங்கள் மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரொம்ப கதறி கதறி அழுதுட்ருக்கான். என்ன ஆச்சு அவளுக்கு, அவளை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இங்கே அந்த பிணமறையில் இருக்க பொண்ணு லைட்டாக வாயை அசைக்குது. அவள் இறந்து போகலை. அதுக்கப்புறம் இங்கே அழுதுகிட்டு இருக்கையில் 2 பேரும் பார்க்க உள்ளே போகிறாங்க பயந்துக்கிட்டே. அப்போ பக்கத்தில் இருக்க பிஏ சொல்லுது, என்ன நீ போய் அவளை பார்த்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லல. ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மேலே உனக்கு என்ன அபிப்பிராயம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு, நான் உயிரோடு தாண்டா இருக்கேன்ற மாதிரி அவளோட ரிங்கை கீழே போடுறா. அதை இந்த ஹஸ்பண்ட் பையன் கண்டுக்கிறாம அவளோட ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணல. ஹீரோ டக்குன்னு உள்ளே வந்துடுறான். இதை அவங்க கவனிக்கலை. இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ நீ ரொம்ப நடிக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இப்போ தான் இறந்து போயிருக்கா, அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க, நீலாம் என்ன மனுஷ ஜென்மோண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். எனக்கு ஒன்று தான் புரியல, ஏன் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ், இப்போ முதற்கொண்டு அவன் மேலே நீங்கள் ஃபீலிங்ஸாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேல. இங்கே ஹீரோ துணியை திறந்து சொல்கிறான், இனிமே நான் சொல்கிறதா உனக்கு வேத வாக்கு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்டு நடக்கணும், இனிமே உன் தலையெழுத்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லல. ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, ஒரு பொண்ணு ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கா. அப்போ அங்கே ஒரு கார் வருது. அது யாரும் கிடையாது, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கார் தான். அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்கிறான், யாரும் தெரில, போய் பார்த்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறப்போ அந்த பிஏ பொண்ணு வேணான்னு சொல்லுது. இப்போ ஹீரோயினுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு ஃபேஸ் எடுத்து பார்க்குறாங்க. ரொம்ப நீ அழகாக இருக்க, இனிமே என்னோட பொம்மையே நீ தான், நான் என்ன சொல்கிறனோ அதைப்படி தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னால் செய்ய முடியாது, என்னை தயவு செய்து விட்டுருங்க. இல்லை, உன்னை நான் காப்பாற்றிருக்கேன், நம்ம 2 பேத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருக்குது, அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் நீ நினச்சவங்கள பழி வாங்க வேணாமா, உனக்கு இந்த அளவுக்கு யார் உன்னை துன்புறுத்துனாங்களோ அவங்களை நீ பழி வாங்கணும்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் சரி நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. நல்ல பிள்ளை, அப்படி தான், நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு பார்ட்டிக்கு போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி அப்படின்றது. காலையில் பார்ட்டி ஆரம்பிச்சிருது. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் போகிறா. அங்கே அரைகுறையாக எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஹீரோயின் பர்ஃபெக்டாக ஹீரோ சொன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நீ பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு ஹீரோ பின்னாடியே கேஷுவலாக போயிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினையை பார்க்குறான். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேர் ஜே. அவள் போயிட்டே இருக்கையில் தெரியாமல் வாயினை தட்டி விட்டுறா யார் மேலேயோ. அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சிடுது. அதை ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கையில் மன்னிப்பு கேள்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஹீரோ பார்க்குறான், நான் ஹெல்ப்பே பண்ணலை, இது உன்னோட பிரச்சனை, நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். நீ இப்போ மன்னிப்பு கேட்கலன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் எல்லாரும் ஹீரோ பெருப்பே அவனோட செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அந்த பிள்ளை ஈரத்தோட அரைகுறையாக வந்துட்டு இருக்கையில் அவனோட ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணுறான்னா போர்வையை போத்தி விட்றான். இதை பார்த்த ஹீரோக்கு ரொம்ப காண்டாவே இருக்குது. உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யணுமான்னு கேட்டால், ஆமாம், லின் கூட பிஏ ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, நீ அவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்டில் சேர வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்டும் எனக்கு கொடுக்கணும், அது போக உனக்கு ஷேரும் ஒரு 10% கொடுக்குறேன், இதான் நம்மளுக்குள்ளே உள்ள டீலிங், ஓகேவான்னு சொல்லி கேட்குறப்போ ஓகேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வர லின் என்ன பண்ணுறாருனா ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. இதை தூரமாக ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இந்த லின்னு மேலே எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஆள் கையை பிடிச்சி தடவுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நானே உன்னை கொண்டு போய் ஹோட்டலில் விட்டுடுறேன், ஏன்னா ஹீரோயின் ஹோட்டலில் தான் நான் தங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து ஜேன்னு நினைக்கிறான் இவ வேற மாதிரி பொண்ணா இருப்பா போல இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு வரேன்னு சொல்றான், வேணான்னு சொல்லாம போறா அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. லின்னு மேல பட்டார்னு அரைகிறான் ஹீரோ. எவ்வளோ தைரியம் தான் அவ கையை பிடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அவ கையை பிடிச்சா உனக்கு எதுக்குடா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு லின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, நீங்க எதுவும் என் மேல கோவமா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு, ஆமா எனக்கான பொருளை யார் தொட்டாலும் நான் கோவப்பட தான் செய்வேன் அப்படின்னு சொல்றப்போ, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தான் எப்பயுமே என்ன நீட்டா இருக்கணும்னு சொன்னீங்க. அதுக்காக தான் நான் வந்து தண்ணியில விழுந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த டவலை போத்திட்டு இருக்கேன். என் மேல டஸ்ட்டு கூட படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லையில, ஆமா ஆனா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு போ, அந்த தண்ணிக்குள்ள போய் நில்லு அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள போய் நிக்கிறா. நின்றுட்டு இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட், இப்படியே நில்லுன்னு சொல்றப்போ, இதுக்கு மேல முடிச்சுக்கலாம், என்னால முடியல, நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லையில ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ பேசுவ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தாறுமாறா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றீங்க, மூஞ்சி மாதிரி இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நீ எதுக்கு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற, என்னதான் இருந்தாலும் நான் அவ கிடையாது அப்படின்னு சொல்லல ஹீரோ இன்னும் கோவப்பட்டு அவளை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க பே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து இங்க ஜே என்ன பண்றான்னா, ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ யார் கூடயே ஒண்ணா இருந்திருப்பா. அந்த போட்டோஸ் எல்லாம் அவனோட அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். நல்ல வேலை பார்த்த, பப்ளிக்ல ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காளா, இதை வச்சு அவளை என்னென்ன ஆட்டி படிக்கிறேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப அழகா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா, ரூமுக்கு வந்து லைட்டை டப்புக்கு டப்புக்குன்னு அடிச்சு அவளை எழுப்புறா. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு யார் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விட, இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல, சரி வா சாப்பிட வா அப்படின்னு கூப்பிடல. ஹீரோயின் கண்ணாடியை பார்த்துட்டு இது என்னடா வாழ்க்கை, இந்த முகத்துக்கு பின்னாடி என்னதான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக வந்து ஜே கால் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. இதை மாதிரி ஹீரோயின் ஆல்ரெடி வந்து ஹோட்டலில் தான் தங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, டக்குன்னு போய் லின் கூட ஒன்றா இருந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹோட்டலுக்கு போயிட்டு களைச்சி போட்டுட்டு ஏதோ 2 ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ரூமை ரெடி பண்ணி வச்சுட்டா. டக்குன்னு வந்து யார் வரா, நம்மளுடைய ஜே வராப்பில். அதுக்குள்ளே எல்லா செட்டப்பையும் பண்ணிவிட்டு உள்ளக்க வாங்க அப்படின்னு சொல்லல. வந்தவொடனே ஜே ரூம் இருக்க கோலத்தை தான் பார்க்குறாரு. அங்கங்கே கலைஞ்சிருக்கப்போ, நீயும் லிங்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு நைட்டு அப்படின்னு கேட்கல. இவ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறா. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ நடிக்க சொல்லியிருப்பான். டக்குன்னு இவன் வந்தோடனே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கல, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஜேக்கு வந்து அவன் கேட்ட டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கல. நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, பரவாயில்ல, உன்னால் நான் பெரிய விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்து சில ஃபோட்டோஸை கொடுக்குறேன். இது என்னன்னு பார்த்தியா, இதெல்லாம் உன்னுடைய ஃபோட்டோஸ், இதெல்லாம் இன்டர்நெட்டில் லீக் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா, நான் கண்டிப்பாக லீக் பண்ண தான் போகிறேன், ஆனால் நான் லீக் பண்ணக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்யணும், இது மட்டும் உன் பாஸான பேய்க்கு தெரிஞ்சால் உன்னை என்ன பண்ணுவான்றதை நினச்சியா அப்படின்னு சொல்லல. நீங்கள் இதை லீக் பண்ணிடாதீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, அதுவா என்ன வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கீழே மேலேயும் பார்க்குறான். ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இவன் பின்னாடி வந்து பெட்டெல்லாம் கலைஞ்சி கிடக்கிறத பார்த்துட்டு, சரி இன்னொரு நாள் வச்சுக்கலாம், ஒன்று மட்டும் நினச்சிக்கோ, உன் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து மிரட்டிட்டு போகிறான். ஹீரோயின் நான் என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி பதறிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே ஹீரோ வந்து 2 ஜோடி கப்பல்ஸ் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கூட இவன் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்டு லவ் பண்ணுறீன்னு எல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஆஃபீஸில் வந்து ஹீரோயின் கொடுக்குறா, நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லல. இப்படி என்கிட்ட திமிராக பேசுகிற வேலை வச்சுக்கிறாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீங்கள் சொன்னது உங்களோட விஷயம்லாம் என்னால் முழுமையாலாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, இது உன்னோட சர்வீஸ், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறான். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நான் என்ன சொல்லணும் அதான் நீ கேட்கணும், கேட்காட்டா என்ன நடக்கும்னு இப்போ நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் பக்கத்தில். நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு இவ திமிரா பேசுகிறான், நான் என்ன பண்ணுறன்றதை இப்போ உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லல. முடிய கிடிய கட் பண்ணிட்டு போகிறான். பாவி படுபாவி பையன் அப்படின்னு சொல்லிட்டு முடி எடுத்து முன்னாடி போட்டுக்கிறா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, பின்னாடி போய் அவளோட ட்ரெஸ்ஸை தாறுமாறாக கிழிச்சு விட்டுறாங்க. ஃபுல்லாகவே கீழேருந்து முதுகு வரைக்கும் ஃபுல்லாக கிழிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இதான் நம்மளோட கோட் வேர்ட், நீ ஏதாவது தப்பு பண்ணுனா சூடான பால் குடின்னு சொல்லிட்டு உன்னை நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ஐயோ இவன் கோவமாக இருக்கான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே நிற்கிறான். அவன் பாட்டில் தாறுமாற அந்த பிள்ளையோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கிழிச்சு விட்டுட்டாங்க. அவள் அப்படியே பிடிச்சிட்டு போய் அந்த சோஃபாவில் போய் உட்காந்துட்டான். கொஞ்சம் கூட எப்படி பண்ணுறான் பாரு, பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம. அப்படியே ஆஃபீஸ் டைமும் முடிய போகுது. ஹீரோயின் அதே இடத்துல உட்காந்து தூங்குறா. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிடுச்சு, இப்போயாவது நீ புரிஞ்சுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அப்படியே பார்க்குறான், நான் எப்படிடா வருவேன் படுபாவி பயலை அப்படின்ற மாதிரி. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட கோட்டை கழட்டி மூஞ்சி மேலே தூக்கி போட்டு போகிறான். இதை போட்டுக்கிட்டு வந்து சேருன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஜே வீட்டுக்கு தான் ஹீரோயின்
ஹீரோயின் ரொம்ப அழகா கிளாமரா ரெடி ஆகி போய் உட்காந்துட்ருக்கா. நீ பண்ண உதவிக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு கேட்டுட்ருக்கையில் ஹீரோயின் சொல்கிறா, இதை மாதிரி வந்து என் மேலே உனக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கல, ஒன்று பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் சிரிக்கிறா. அப்படியே வந்து அவங்க வெட்டிங் ரிங்கை கையில் போட்டிருக்கா. இதை பார்த்த இவனுக்கு பேயை பார்த்த மாதிரி பயந்து போய் ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லல. ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லல. சரி, நாங்கள் உங்களுக்காக ரூமில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி இவள் பக்கத்தில் போகிறா. இவளை பார்க்கையில் அவனுக்கு பேய் மாதிரியே தெரியுது. அவளோட ஒய்ஃப் உருவம் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இவள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கையில் கொஞ்சம் பயந்து போயிடறான். அதுக்கப்புறம் நான் போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் கிளம்புறா. போதையில் அப்படியே தள்ளாடி போகிறான். இருட்டாக இருக்குது. ஏன்டா இருட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அவள் பேய் மாதிரி நின்றுட்டுருக்கா. இதை பார்த்தா அவன் மின்னல் லைட்டில் பார்த்தா அவன் பேய் தான் நினச்சி பயந்து போய் அப்படியே ஸ்லிப் ஆகி செவத்தில் மண்டையில் இடிச்சிட்டு அப்படியே விழுந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ஒரு 500 வியூஸ் போனதுக்கப்புறம் போடுறேன். இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஊரை விளக்குறான். அங்கே பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் வந்து அம்புக்குறி குத்தி இருக்குது. எதுக்கு இப்படி குத்தி வச்சுருக்கான்னு தெரியல. ஒவ்வொரு பேராக டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதில் வந்து நிறைய பேர் இருப்போம். சரி, நம்ம ஜிஜியாங்க இதுலேருந்து கழட்டி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த கருவியை வச்சு இந்த சியாங் பொண்ணு ஒட்டிக்கிட்டு இருப்பா இல்லையா, இப்போ வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்கா. அதோ பார், நீ எவ்வளோ பெரிய ட்ராப்பில் மாட்டியிருக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசின எல்லாத்தையுமே அவன் கேட்குறான். அது கேட்டோடனே அவனுக்கு ஷாக் ஆகிடுது. இது ரியலான ப்ராஜெக்ட் இல்லையா, எனக்கு கொடுக்கலையா, இவங்க என்கிட்ட ஏமாத்தி காசு மொத்தத்தையும் பிடுங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய ட்ராப் எனக்கு செட் பண்ணியிருக்காங்க, இதை தெரியாமல் எனக்கு போச்சு அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுறான். அதுக்கப்புறம் இப்போயே நான் இது என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இனிமேல் வந்து ஜிஜியாங்க இங்கே வரக்கூடாது, அவனை நம்ம இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, இது என்னோட ஆர்டர், இனிமேல் அவன் உள்ளே வந்தாலும் அவனை வந்து சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. எதுக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் கு இவன் தான் வந்து ஹீரோயினோட அண்ணன். இவனோட கம்பெனியில் தான் வந்து இவன் மச்சினனால இவனை சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து மிஸ்டர் கு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ எதுக்கு வந்து என்னோடய கான்ட்ராக்டெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்ருக்கான். நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, உன் கம்பெனியில் நிறையா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அது போக எங்களுக்கே தெரியாமல் ஒரு ப்ராஜெக்டில் நீ மணியை கொடுத்துருக்க, நீ ஒரு வார்த்தையாவது போர்ட் மெம்பரை கேட்டியா இல்லையா, ஐயோ நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும், அந்த இடமே உன் கையை விட்டு போயிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான காசு வந்து ஃபண்டில் போட்டுட்ட, இது மாதிரி பல கோல்மால் நடந்திருக்கு, கம்பெனிலேருந்து உனக்கு லீகலாக ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் அப்படி பேசுவேன், நாயை விட கேவலமாக நான் இந்த ஆஃபீஸ்க்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னை ஒரு குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டிங்கல்ல வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லையில் இவனுக்கு சரியான கோவம் வந்துடுது கூக்கு. ஏன்னா வந்து அவர் சொல்கிறாரு, என் கம்பெனிக்கு நீ என்ன பண்ணுன, என் தங்கச்சிக்கு நீ என்ன பண்ணுன, எதுவுமே எனக்கு தெரியாமல் இருக்கு, நீ நினச்சிட்டு இருக்கியா, போனால் போயிட்டு போகுது, நீ தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணதுனால தான் உன்னைய சேர்த்து வச்சுருந்தேன், மற்றபடி நீலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னால், என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களை நம்பி தானடா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், என் டெபாசிட்டை திரும்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டையில், உனக்கு தேவைன்னா உன் சொந்த காசு எடுத்து போட்டு இந்த கான்ட்ராக்டை ஃபினிஷ் பண்ணுற வேலையை பாரு, இல்லையா உன் ஃபண்டு காசை போய் உன்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஃபண்ட் காசை போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் காசை போட்டு ஏமாந்துட்டான். ஆக்சுவலி இவன் வந்து ஒரு லேண்ட் மேலே ப்ராஜெக்டில் காசு போட்டது வந்து ஒரு ஃபண்டுக்கு போயிடுச்சு. அது வந்து இவன் பயங்கரமாக ஏமாந்துருக்கான். ஷியாங்க தான் காட்டுறாங்க. இது மாதிரி வந்து ஜேஜியாங் கத்திட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட எல்லா ஆதாரத்தையும் நீ வெளியே விட்டுருப்ப, எனக்கே இவ்வளோ பயங்கரமான பிரச்சனையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லல, உன்னை நம்பி நான் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லல, ஆல்ரெடி உன் பொண்டாட்டி செத்துட்டா, அவளை வச்சு தான் உன்னை அங்கே சேர்த்துட்டு இருந்தாங்க, நீ இப்போது ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நாய்க்கு சமாளணும் அப்படின்னு சொல்லையில், சரி விடு, இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நீ இண்டிபெண்ட்டாக இரு அப்படின்ற மாதிரி ஷியாங் சொல்கிறா. அதுக்கு வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அவனுக்கு லீகலாக வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அவங்க டெபாசிட்டை திரும்ப எடுத்துக்கிறாங்களாம், கூ கம்பெனிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது. பாத்தியா, இப்போயே உன்னை எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஓடு, இல்லைனா மாட்டி எங்கேயாவது செத்து போய் கிடப்ப அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. இவன் போய் ஹீரோவோட கம்பெனியில் வந்து சண்டை போட்டுட்ருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட இதை காசை வந்து கொடுங்க திரும்ப அப்படின்னு சொல்லல, என்னப்பா ரியல் எஸ்டேட்னா என்ன நினச்ச, அது மிகப்பெரிய ஒரு கேம், அதெல்லாம் பார்த்து பரிவீச்சு செய்ய வேணாமா, தப்பாக பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லல, ஃபண்டெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாது, போப்பா வேணா காசு வேணா போட்டு கான்ட்ராக்டை முடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லல, டேய் என்னை எப்படிலாம் ஏமாத்திட்டீங்கடா அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான் ஷியாங்கோட பாரில் தான். அப்புறம் ஷியாங் கிட்ட என்னை மன்னிச்சுட்டு, நம்ம 2 பேரும் வேற கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி
சொல்ல ஷியாங்க்கு ரொம்ப கோவம் வருது. பட்டார்னு அரைஞ்சிட்டு, "நம்ம 2 பேரும் ஒண்ணா? உன்ன போய் எப்படிடா அந்த ஹீரோயின் லவ் பண்ணா? அவளுக்கு கண்ணு தெரியலன்னு நெனைக்கிறேன். அவ கண்ணுக்கு மட்டும் நீ ஏதோ நல்லவ மாரி தெரிஞ்சிருக்க. அதனால அவ உன்னெல்லாம் ஒரு மனுஷன் நெனச்சு லவ் பண்ணியிருக்கா. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு நீ ஒரு மனுஷன் கூட இல்ல. உன் கூட ஒவ்வொரு நாளும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றத நெனச்சு நான் ரொம்ப அருவருப்பு தான் படுறேன். எதுக்காக தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்? எதுக்காக தான் உன் கூட இருந்தேன்றது எனக்கு தெரியவே இல்ல. நான் ஜஸ்ட் ஒரு வேலைக்காக தான் உன் கூட பழகுனேன்." அப்படின்னு சொல்லையில, இப்பதான் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்பதான் இவனுக்கு தெரியுது, எல்லாமே வந்து நம்ம நெனச்சதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ சொல்றா, "நீ ஒழுங்கா அவ உயிரோட இருக்கிறப்போ, நீ ஒழுங்கா இருந்திருந்தாலே இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது." அப்படின்ற மாரி சொல்றா. இங்க வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, "உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நல்லா மாட்டிக்கிட்டானா?" அப்படின்னு சொல்லையில, "அவன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிடையாது. கூகுயாங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போ வந்து நான் மேன் குயின்." அப்படின்னு சொல்லையில, "பரவாயில்லையே நல்லா மாறிட்டியே, மேன் குயினாவே இருக்கியே." அப்படின்னு சொல்லையில, "ஆமா, நான் அதுக்கேத்த மாரி பெர்ஃபெக்ட்டா வந்து என்னைய வந்து வச்சுக்கிறேன். இனிமே அவனெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிக்கிறாதீங்க. புரியுதா?" அப்படின்னு சொல்லையில, சரின்ற மாரி ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து குறுகுறுன்னு ஹீரோயினே பார்க்குறாரு. "என் முகத்துல அப்படி என்னதான் இருக்கு? என் மூஞ்சியவே நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இப்படிலாம் பார்த்தா நான் எப்படி சாப்பிடுவேன்?" அப்படின்னு கேட்டோனே ஹீரோ லைட்டா மூஞ்சிய திருப்பிக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து எப்போ அவன்கிட்ட பேமெண்ட் வாங்கலாம், என் புருஷன்கிட்ட எக்ஸ் புருஷன்கிட்ட கேட்கையில, "இப்போ கரெக்ட் டைம் கிடையாது, வாங்குவோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கையில ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் ஃபேஸ்ல முன்னாடி ஒரு கேர்ள் இருந்திருப்பாங்க. அவங்க யார் கூட வந்து ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவ தான் எடுத்து இப்போ வந்து ஜிஜியாங் அனுப்பி வச்சிருக்கான். டக்குன்னு ஒரு வினோதமா எனக்கு பின்னாடி நடக்குது அப்படின்ற மாரி மண்டைய பிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ரத்த வெள்ளத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பார்த்து அவன் பயந்து போய் கீழ விழுகுறான். "ஐயய்யோ! இது யார் நீ? எதுக்காக எங்க பின்னாடி பின்தொடர்ந்தே வர?" அவன் மனைவின்றது அவனுக்கு தெரியும். "இத மாரி என்னதான் வேணும்? நான் பயந்து சாகணும்னு நீ ஆசைப்படுறியா?" அப்படின்ற மாரி, "என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. காசு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. இப்ப நான் நடு தெருவுல நிக்கிறேன். இதுக்கு மேல நீ என்ன வேணும்னு ஆசைப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்றான். "சரி, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு ஜிஜியாங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் மாட்ட வச்சு லாக் பண்ணி கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமைக்கு ஆளாக்கியிருப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அந்த வீடியோவை லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுருப்பான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு. நம்ம ஹீரோ போயிருப்பாரு. அங்கே அவனை அடிச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து எல்லாமே இல்யூஷன் மாதிரி தெரிஞ்சு ரோட்டில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிருப்பான். ஹீரோயின் ரொம்ப டல்லாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சூடான பாலை கொடுத்துருப்பாரு. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணன் வந்து ஹீரோயினை கண்ணை மூடி ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. பெரிய வசந்த மாளிகை மாதிரி இருக்குது. கூட்டிகிட்டு வந்து, "என்னன்னா நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில் கட்டை அவுத்துட்டு பார்க்குறாரு. "இவ்வளோ பெரிய வீடு என் கல்யாணத்துக்காக நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களுக்கு பேர்டனாக இருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. "இல்லைம்மா, என் தங்கச்சிக்கு செய்கிறத விட எனக்கு என்னம்மா இருக்குது?" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓடி வந்து அண்ணனை வந்து கெட்டி பிடிச்சிக்கிறான். அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டி பிடிக்க தயங்குறான். அதுக்கப்புறம் வந்து தங்கச்சியை கெட்டி பிடிச்சிக்கிறான். இதுலேருந்து பார்த்தா தத்து தங்கச்சி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் நினச்சி வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. நம்ம தங்கச்சி இப்படி அநியாயமாக படுவாவிங்க கொண்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டே இருக்கையில் கரெக்டாக வந்து மேன் குயின் வந்துடுறா. அவளை பார்த்த வந்து, "என்ன ஒரு சர்ப்ரைஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே இந்த லீ பொண்ணு சொல்கிறா, "எதுக்காக நீ இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கூக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. "என்ன பேசிகிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி முறைக்கிறாரு. "வாயை மூடு" அப்படின்னு சொல்கிறாப்புல. "உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "நான் இந்த வழியாக போனேன். அதுக்கப்புறம் வந்து இதான் குயாங் வீடுன்னு சொன்னாங்க. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம், "சரிம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம்." அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து அவ கண்டிப்பா சாப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்றா. இதெல்லாம் கேட்குற லீக்கு ரொம்ப கோவம் வருது. அதோட நான் கிளம்புறேன்னு அவ போயிடுறா. இங்க ஹீரோ கிட்ட வந்து சொல்றா. இது மாரி ஹீரோ சொல்றான், "நீ என்ன உங்க அண்ணனை பார்க்க போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "என்ன நல்லா நீங்க ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம், "அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு குரூப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லையில ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. புடிச்சு தள்ளி விட்டுறான் அண்ணான்ட்ட போன்ட்டு. அதுக்கப்புறம் பனிஷ்மென்ட் குடுத்துட்ருக்கான். ஹீரோயின் புடிச்சு கடிச்சு வச்சிடுறா. "எவ்ளோ தைரியம் தான் என்ன கடிச்சு வச்சிருப்பா." அப்படின்னு ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. அதுக்கப்புறம், "என் மேக்கப் கலைஞ்சிருச்சு. நான் அழகா இருந்தா தானே உனக்கு பிடிக்கும். நான் போய் மேக்கப் போட போறேன்னு" சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்து நம்மளோட டார்கெட் லீ தான் நம்மள அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவளை எப்படி பழிவாங்க போறீங்க?" அப்படின்னு கேட்கையில, "அவளுக்கு பின்னாடி யாரோ ஸ்ட்ராங்கான ஆள் இருக்காங்க." அப்படின்னு சொல்லையில, "இல்லப்பா, எங்க அண்ணனா இருக்க வாய்ப்பே கிடையாது." அப்படின்னு சொல்லையில ஹீரோ சொல்றான், "உங்க அண்ணன் சொல்லி சொல்லாத. குயாங்கோட அண்ணன்." அப்படின்னு சொல்லையில, "சரி, எதுவானாலும் இருந்துட்டு போகட்டும்." அப்படின்னு சொல்லையில, "அவளை ரொம்ப நாளா அவங்க பேரண்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாலே போதும்." அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு, "பணம் இருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
ஏன்னா வந்து பெரிய கேம்பிளிங் பண்ணி இவளை வித்துட்டு ஓடி போயிருப்பாங்க. இப்போ இவளுக்கு கண்டு வந்தோடனே இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன திரும்ப நம்மக்கிட்ட வந்து இத மாரி நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறா. அப்பா வந்து நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. வாம்மா! நான் தயவு செய்து நீ வந்துரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து உன்னைய பின்தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்லையில, இத மாரி எதுக்கு என்ன உயிர வாங்குறீங்க? நான் வரல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்ல இப்படிதான் அவங்க அப்பா வந்து இவள காசுக்கு வித்துட்டு போயிருப்பாரு. திரும்ப வந்து அதே மாரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரவும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆத்தாடி திரும்ப அததான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, என்ன விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவங்க அப்பா, அம்மா வந்து ரிலாக்ஸா இருன்னு சொல்லிட்டு ஜூஸ குடுக்குறாங்க. இத குடிச்சோனே அவளுக்கு ஒரு மாரியா தல சுத்த ஆரம்பிச்சிடுது. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இவ வேலைக்கு திரும்ப வரையில, இத மாரி வந்து பிஇயோட அசிஸ்டண்ட்ட வந்து நம்மளுடைய கு பாஸ்க்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு பேசுறத இவ கேட்குறா. ஏன்னா இவளுக்கு வந்து கு மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இத மாரி எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லையில, தாராளமா எடுத்துக்கோ. என்ன உன் பேரண்ட்ஸ் உன்ன தேடி வந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்கையில, சரி இனிமே வந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. நீ போயிட்டு வா. ஏன்னா வந்து அந்த ஜிஜியாங்கோட கதை முடிஞ்சு போச்சு. இனிமே அவன பத்தி நம்ம பேச தேவையில்ல. அவனுக்காக தான் உன்ன வேலையே சேர்த்தேன். இனிமே நீ வேலைக்கு வர வேணாம். ஏதாவது ஒண்ணுனா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லையில, சரின்னு இவ சொல்றா. இவள கொஞ்சம் அவன் கொடுமைப்படுத்தியிருப்பான் போல இருக்கு. அவங்க அப்பா சேல்ஸ் பண்ண இடத்துல அதான் காட்டுறாங்க. இங்க வந்து பார்ட்டிக்கு ஹீரோ, ஹீரோயின் வந்திருக்காங்க. ஏன்னா டின்னர் பார்ட்டி அவன் கூப்பிட்டுருப்பான் இல்லையா கு. வாங்க வெல்கம். நீங்க வந்து என் கூட டான்ஸ் ஆடணும். ம் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பி அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னோனே ஹீரோயின கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடுறாரு. எதுக்குமா நீ வந்து கம்பெனில வந்து ஜாயின் பண்ண? சாரி ஹீரோ பேர தப்பா சொல்லிட்டேன். இது மாரி நீ எதுக்கு அங்க ஜாயின் பண்ணன்னு கேட்கையில, நான் 2 வருஷம் அப்ராட்ல படிச்சேன். அதுக்கப்புறம் அவர் கம்பெனில போய் ஜாயின் பண்ணி நான் வேலை செய்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி என் தங்கச்சிய பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா? அப்படின்னு கேட்கையில, எதுக்கு நீங்க இப்படி கேட்குறீங்க? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோ டக்குன்னு கைய பிடிச்சு இழுத்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் நடுவுல ஹீரோயின் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கோவமா கூட்டிட்டு போறான். உன்னை நான் ஒரு லாங் டிரைவ் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் சொல்றா, இப்ப எதுக்கு வினோதமா நடந்துக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நம்ம பிளான்ல இருக்குல்ல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு கு கூட டான்ஸ் பண்றப்பலாம் நீங்க ஜெலஸ் ஆறீங்க? ஏன்னா வந்து மேன்குயினுக்கும் கு குயானுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல. அப்படிதானே? அப்படின்னு சொல்லி கேட்கையில, எனக்கு இன்னொரு கொடூரமான முகம் இருக்கு. அத நீ பார்க்க வச்சிராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, உனக்கு யார் சொன்னா அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன் இல்லன்னு சொல்லிட்டு? நான் சொன்னேனா? அப்படின்னு சொல்லி கேட்கையில, இவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு. சரி நான் அவங்க கூட க்ளோஸ் ஆனாதானே அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குன்றது தெரியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கையில, வெளிய வந்து லீயோட கார் இருக்கத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ற மாரி. இத மாரி வந்து நம்ம ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்றோம் அவள வெறுப்பேத்துறதுக்காக அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்றான். அதனால நீ ரொம்ப பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஹீரோயின் அப்படியே ரிலாக்ஸா இருக்கா. அதுக்கப்புறம் இப்ப நீ உன் கால வெளிய விடணுமே அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் வெளிய விடுறா. ஹீரோயின் கையில ஏதோ வச்சிருக்கா. அத வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் இது குடுத்தது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கையில ஹீரோ வந்துடுறான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லையில, உனக்கு இன்னும் ஒர்க் இருக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லையில, நீங்க எதுக்கு வந்து எங்க அண்ணனை வந்து டார்கெட் பண்றீங்க? அவர் அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லையில, கொஞ்சம் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கத வந்து வெடுக்குன்னு புடுங்கிடுறான். நீ அதை சொல்ல தேவையில்ல. எனக்கு என்ன செய்யணுன்றது தெரியும். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லையில, உன் வேலையை மட்டும் பாரு. பிளான் எதுவும் சொதப்பிட்டுன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில, குயாங்கோட கல்லறையை போய் மேன்குயின் போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் வரான். வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே, சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு 2 பேர் பூங்கொத்து வாங்கிட்டு, எனக்கு நிறையா வந்து குயான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இப்போ இருக்க ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன்றதை அவங்க அண்ணன்ட்ட கிளியர் பண்ணிட்டு இருக்கா. சரி உங்கள் பார்வையில் உங்கள் தங்கச்சி எப்படியாப்பட்டவ அப்படின்னு சொல்லி கேட்கல, அவள் ரொம்ப ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோ வந்து நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த கேட்குறா. இன்னைக்கு வந்து நான் வந்து எங்கள் அண்ணனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லையில, இப்போ எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னு சொல்லையில, இதை நான் சொல்லையில உனக்கு ஜெலஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. நீ கேட்குறத பார்த்தா நான் ஜெலஸ் ஆணுன்றதுக்காக சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு இவன் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இன்னமும் வந்து அந்த அந்த மேன் குயினை ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஞாபகம் வச்சிருக்கதான் சொல்கிறான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா, இது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். உனக்கு ஒன்று தெரியுமா, குயான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. இந்த விஷயத்த கேட்டோன்னே அவள் என்னை விட்டு போயிட்டா. போலீஸ்கிட்ட வந்து அவளை தேட சொன்னேன். அப்போ போலீஸ் வந்து அவள் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை என்னை பார்த்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டாளான்னு தெரியல. ஒருவேளை அவள் வந்துட்டானா கண்டிப்பாக உனக்கு வேறு முகத்தை மாற்றிட்டு அவகிட்ட நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லையில ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போயிருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க அண்ணனை பார்க்குறதுக்காக தான் போயிருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சீஸ் கேக் வருது. அதை சாப்பிட்டுட்டு செம்ம எம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து கேட்குறாரு, அவ்வளோ டேஸ்ட்டாகவாமா இருக்குது அப்படின்னு கேட்கல. ஆமாம், எங்கள் அண்ணனுக்கு கூட எனக்கு இப்படி தான் வாங்கி கொடுப்பாரு. என்
அண்ணன் என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே வந்து பல விஷயங்களை சொல்கிறா. நான் தான்டா அவன் தங்கச்சின்ற மாதிரி. அவரும் ஒரு நிமிஷம் இவ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அண்ணன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு கேட்டப்போ என் உயிரே அவர் தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறா. அவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அங்கே 2 பேரும் சின்ன வயசில் ஒன்றா தான் சாப்பிடுவோம், ஒன்றா தான் இருப்போம், உடம்பு சரியில்லைனா கூட அவர் என்னோட தான் உட்காந்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லையில் உங்கள் அண்ணனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இதுலேருந்து தெரியுது. உங்களை பார்க்கையில் எனக்கு ஏதோ வந்து மேன் குயின் மாதிரி தெரியல, ஏன்னா மேன் குயின் எனக்கு நல்லா தெரியும், வேறு மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து லீ வந்து நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோயின் அசால்ட்டாக வந்து இது என்னோட வீடு, நான் என் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் எவ்வளோ தைரியம் தான் போட வீட்டை உன் வீடுன்னு சொல்லுவ அப்படின்னு இவ கேட்கையில் யார் சொன்னா மின் கூக்யாங் போவையிலேயே எனக்கு இதை எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லையில் வசிஷ்டன் சொல்கிறா. ஆமாம் கூக்யாங் எழுதி வச்சுட்டாங்க, இவங்களுக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்லையில் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து ஜிஜியாங்க ஏமாந்துட்டு இப்போ வந்து கூவையும் ஏமாத்திட்டு இருப்ப, நீ எவ்வளோ ஒரு கேவலமான பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கேவலத்தை பற்றி நீ பேசுறியா, அசிங்கத்தை பற்றி நீ பேசுறியா, நீலாம் அது பேசுறதுக்கு தகுதியே இல்லை. கூகுயாங் ரோட்டில் அடிபட்டு கிடந்தப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனவதானடி நீனு, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. எனக்கு எல்லாமே தெரியும்டி, அவள் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இதை நான் சுத்தமாக நம்ப மாட்டேன், அவள் மாஸ்டரியில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமாம் ஆமாம், அவள் பொணமா கிடைக்கையில் அவன் புருஷன் கூட நீ முத்தம் கொடுத்த தானடி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. இதை கேட்டு அவளுக்கு ஸ்டன் ஆகிடுது, அப்படியே ரிவர்ஸில் போயிடுறா. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன், எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டே போகிறா. இதை மாதிரி நான் பத்திரமா வந்துடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லல. என் உன் முகத்தை நினச்சி தான் எனக்கு அவ்வளோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபோனை டக்குன்னு யாரோ பிடிங்கிட்டு போயிடுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கையில் டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. யாரும் கிடையாது, லீ தான் அது. இவளை கடத்தி கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் ஃபோனில் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்கா. அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க, உடனே இங்கே கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி செம்மையாக காண்டாயிட்டு இருக்கான். நான் சொன்னது புரியுதா இல்லையா, போய் அந்த வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து காரில் தான் காட்டுறாங்க. நீ சொல்கிறத நம்புகிறேன், ஒருவேளை கூகுயாங் உண்மையாக இருக்கா, நீயும் உண்மையாக இருக்கன்னு வச்சுக்கோயேன், மொத்தத்தில் நீ செத்துட்டு வேலை முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லையில் சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மை சொல்லு, எதுக்காக கூகுயாங்க நீ காப்பாற்றலை, உனக்கு எதுக்கு அவன் மேலே இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவள் நன்றி கெட்டவ தெரியுமா, அவளுக்கு அது தேவைதான். அது போக வந்து அவளை கொல்றதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அந்த பணக்கார பைத்தியக்காரிய அவளை கொல்லணும்னு நினச்சா நான் எந்த வகையில் வேணால் கொண்டிருப்பேன். அவளாம் ஒரு முட்டாள் பணக்காரியாக இருந்தும் முட்டாள், அவள் வாழ்க்கையில் அவள் இதை விட அதிகமாக அனுபவிச்சிருக்கணும். நான் போனால் போகுதுன்னு அவளை சிம்பிளாக சாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கல. ஹீரோயின் வாயில் பேண்டேஜ் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். இங்கே ஹீரோ அதே சமயம் காண்டாயிட்டு இருக்கான். இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், ஏன்னா வந்து மேன் குயின் எனக்கு கொஞ்சம் கூட நன்றி கெட்டவ, ஒரு ஃப்ரெண்டாக நான் இருந்து எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை ஒருத்தவங்கள்ட்ட விற்றுட்டாங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், பேருக்கு தான் ஃப்ரெண்டு, எனக்கு வந்து காப்பாற்ற கூட இல்லை, நான் என்னன்னு கூட பார்க்கல, ஆனால் உன்னை பார்க்கையில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங், அவளை மாதிரியே இருக்கிற, ஆனால் உண்மையாக அவளா நீயான்னு தெரியாது, ஆனால் இப்போ நீ சாக வேண்டிய டைம் வந்துருச்சு, கத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மண்ணெண்ணெயை எடுத்து ஊற்றுறா ஃபுல்லாகவே. இதை ஊற்றினோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஒரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை தேடி லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வந்துட்டே இருக்கான். நெருப்பு பக்கத்தில் கொண்டு போய் சாகு, நீ சாக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொன்னோடனே ஹீரோ வந்துடுறான், அவளை எதுவும் செய்யாதுன்னு. வந்துட்டியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முட்டி போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, ஏன்னு எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆடாத, என்ன உன் அசிஸ்டண்ட்டை காப்பாற்றுறதுக்கா இவ்வளோ தூரம் வந்த அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்டுட்ருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோ வந்து முட்டி போட்டுட்ருக்கான். ஹீரோயின் வந்து இது இப்போ ஏதாவது நம்ம தான் பண்ணால் உண்டு அப்படின்னு நினச்சி டக்குன்னு வந்து அந்த லைட்டரை வந்து எத்தி விட்டுடுறா. அந்த லைட்டு போய் ஹீரோவோட கையில் பட்டுறது. ஹீரோ பிடிச்சிடான். டக்குன்னு கீழே இருக்க ஒரு கட்டையை வச்சு அவன் மண்டையிலே அடித்து ஃப்ளாட் ஆக்கிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். இங்கே வந்து அதே சமயம் வந்து பார்த்தா யாரோ இவளை வந்து துணியை வந்து மூக்கில் வச்சு பொத்தி சாகடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவள் செத்ததுக்கப்புறம் கீழே போட்டுட்டு நடந்து போகிறாங்க. அது வரைக்கும் தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிடையாது, யாருன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி வந்து நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டேன், எனக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரிவார்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உனக்கு ரிவார்ட்
பாயிண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆமாம், அது நானே எடுத்துக்கிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரூம்குள்ளே போகிறாங்க. ஹீரோ வந்து கை கால்லாம் கெட்டி போட்டிருக்கா. இதுதான் நீ கேட்ட ரிவாய்ட் பாயிண்ட்டா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை இன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் கூட வாழணும் தான் ஆசையாக இருக்குது அப்படின்ற ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கா. எங்கே கூ இல்லையான்னு கேட்டால் அவன் இல்லை, ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா உன் தலை அதிகமாக இங்கே தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறா. ஒரு நிமிஷம் மேன் குயின் நில்லு, எங்கே போகிற, உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன என் பையன் கூட ரொம்ப ஒட்டு உறவாடிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏன் இப்போ வந்து உன் பேச்சு அதிகமாக எடுப்படுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இவளுக்கு ஒரு மாதிரியாக எடுத்து கரெக்டாக ஹீரோ வந்துடுறா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட அவள் ப்ரைவேட் விஷயத்தெல்லாம் அப்படி பேசலாமா, என்ன நீங்கள் ஒரு பெரிய பொம்பளை அப்படின்ற மாதிரி இவன் திட்டுறான். அவங்களுக்கு முகமே மாறி போகுது. அதோட ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போகிறான் அவன் ஆஃபீஸ்க்கு. ஹீரோ போனோடனே ஹீரோயின் நிற்க வச்சு பல கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன தைரியத்தில் அங்கே போன, நீ போய் கேட்டால் அவன் உண்மையை சொல்லிடுவானா, என்ன தைரியத்தில் நீ போய் அவன்கிட்ட கேட்குற, முதல்ல வந்து என்னையும் உங்கள் அண்ணனையும் நீ ஒரே மாதிரி தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை உன்னோட பிளான் தான் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவங்க மேலே உனக்கு எதுவும் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்குறா. என்னடா பேசுகிறேன்ட்டு சொல்ல வர்றதுக்குள்ளே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அந்த டாலர் நல்லா பார்த்துக்கோங்க, அதில் ஏதோ டிவைஸ் இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லல, நீ வந்து தேவையில்லாத டேஞ்சரில் தான் மாட்ட போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே உட்கார வச்சு அம்மா பல கேள்வி கேட்குறாங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யார் அந்த மேன் குயின், எதுக்காக அவங்க வந்துட்டே இருக்கா அப்படின்னு கேட்கல. அவளை பார்க்கையில உங்களுக்கு யாரோ ரொம்ப பழகுனாள் மாதிரி தெரியலையாம்மா அப்படின்னு கேட்கல அவங்க யோசிக்கிறாங்க. கூகுயாங்கோட கல்லறை தான் கட்டுறாங்க. இதை மாதிரி வந்து கூகுயாங் வந்து என்கிட்ட வந்து இந்த சாவியை கொடுத்தா, அவளோட வீட்டு சாவியை நீங்கள் கிஃப்டாக கொடுத்தது, அதனால நீங்களே எடுத்துக்கோங்க, சட்டப்படி உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சாவியை வாங்கிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன்னை பார்க்கையில் எனக்கு நல்லா பழகுன ஒரு ஆள் மாதிரியே தெரியுது, உன்னை பார்க்கையில் என் தங்கச்சி மாதிரி தெரியுதுன்னு சொல்லல. அப்படியா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு, அவள் ஒரு முட்டாள், அவளோட வாழ்க்கையை சில பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க, அது ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணாங்க, அவளுக்கு அது தெரியவே இல்லை, அப்படி அவள் வாழ்க்கையில் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அவள் எல்லாத்தையும் மாற்றிடுவா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. நான் நினைக்கிறது சரினா, நீ தான் அந்த குயாங் அப்படிதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் தங்கச்சி நீ தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. உண்மையை சொல்லு, நீ தானே என் தங்கச்சி அப்படின்னு கேட்கல இவ மௌனமாக பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சொல்லு, இது என்னோட தப்பு தான், தெரியாதனமாக நான் உன்னை இப்படி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லல. இது எல்லாம் அவளோட தலையெழுத்து, யாராலையும் மாற்ற முடியாது, இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லல. இப்படி யார் உன் மூஞ்சியை மாற்றினா அப்படின்னு சொல்லி கேட்கல. இதுக்கு ஒரு ஓனர் இருக்காரு, அவர் பேர் பே, அவரோட ஃபினான்சியோட மூஞ்சியை தான் எனக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறா இவ. இதெல்லாம் வந்து அந்த டாலரில் இருக்க டிவைஸ் வச்சு ஹீரோ காரில் உட்காந்து கேட்டுட்ருக்கா. அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே, நீ வந்து என் வீட்டுக்கு வந்துரு, நீ வந்து என் சொந்த ரத்தம் கிடையாது, நீ என்னோட ஃபியான்சியாக என் வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இனிமேல் உன்னை யாரும் கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஹீரோயின் யோசிக்கிறா, ரத்த உறவு இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினும் இதை பற்றி ஓகே போகலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ண சொன்னா அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கோவமாக உட்காந்துட்டு இருக்கான் காரில். ஹீரோயின் அவளோட வீட்டு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா வந்து அவள் எத்தனை நாள் தான் அவள் எமோஷனல்ஸை கட்டுப்படுத்துவா, அதனால் வந்து இன்றைக்கி ரொம்ப ப்ரஸ்ட் அவுட் ஆகிட்டா. ஹீரோ கிட்ட சொல்கிறா, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், நான் இப்படியே இருந்துட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா கொஞ்ச நாள் வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக நான் நடிச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என் வீட்டில் இருந்த மாதிரியே இருக்கும், நான் கஷ்டப்பட்டு முதல்ல வாங்கின வீடு, நான் எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்த வீடு, அந்த வீடு என் கையை விட்டு இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் காலையிலே வந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வந்துடுறான். நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ற கேட்கையில் இவளும் இனிமே ஃபேமிலியில் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு செத்து போயிட்டா, அவளோட ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில், நாங்கள் வந்து இருக்கவா வேணாமான்னு உங்கள்ட்ட கேட்கல, இட்ஸ் மை ஆர்டர், அவள் இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இதெல்லாம் நினச்சி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கா. என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லல. அப்பா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கார், அப்பாவை பார்க்குறியான்னு சொல்கிறப்போ பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்குறாங்க. அவர் படுத்த படுக்கையாக கிடக்குறாரு. அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தா வந்து அவங்க அப்பா கூட சின்ன வயசில் இருந்த நினைவுகள்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ வந்து இப்போ ஏன் அப்பா இப்படி இருக்காரு, டாக்டரை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லல. அப்பாவுக்கு சாதாரண ஃபுட் பாய்சன் தான் ஆச்சு, அதோட கோமாக்கு போயிட்டாருன்னு சொல்லல. தங்கச்சின்னு சொல்லிடுறாங்க. என்ன தங்கச்சின்னு சொல்லாதீங்க, மேன் குயின் சொல்லுங்கள், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம அப்படி தானே பேசணும்னு சொல்லியிருக்கோம், ஃப்யூச்சரில்
வேணாம், நீங்கள் என்னை தங்கச்சின்னு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு கேட்கையில, நீ எப்போ வருவ வீட்டுக்குன்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன் உங்கள் தங்கச்சியா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்பா நீங்கள் பாருங்கப்பா, என் தங்கச்சி வந்திருக்காப்பா, அவளை பாருங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுகுறான். உங்கள் பிடிச்ச பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த படுபாவி பையன் ஏதோ ஒரு ஊசி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்பா இப்போ நீங்கள் கண்ணு முழிச்சிங்கன்னா என்னோட மேன்கோயின் வந்து போயிடுவா, ஐம் சாரிப்பா, நீங்கள் இப்படி தூங்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி ஊசியை போட்டு விட்டுறான். இங்கே போனோடனே ஹீரோ அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்கல, நீங்கள் குடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் பிடிச்சி கட்டின்னு கடிச்சு வச்சிடறான். இவளால் வலி தாங்கவே முடியல. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நீ என்னை விட்டு போகிறல, என்னை ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்ல நம்ம அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது, எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் என்னை கேட்டு மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லையில, நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒர்க்குன்னு சொல்லையில, நீ வாயை மூடு அப்படின்ற மாதிரி கத்துறான். அதுக்கப்புறம் எப்பயுமே உனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு இயரிங் அவனையே வந்து காதை குத்தி விட்றான். வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறா. என்ன முட்டாள்தனமான வேலைன்னு சொல்லையில, உன் வாழ்க்கைக்கு இதுதான் ஒரு தண்டனை, என்னை மீறி நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா இது எப்பயுமே இந்த வலி உனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஒரே ரத்தமாக வருது. திரும்ப போய் காதை போய் பயங்கரமாக கடிச்சிக்கிட்டு இருக்கான். இது என்றைக்குமே உன் லைஃப்பில் ஞாபகம் இருக்கணும், நீ அங்கே போனாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ முடிச்சுட்டு என்கிட்ட திரும்ப வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கே ஹீரோயின் வந்து அதே நினச்சிட்டு இருக்கேன், அவன் சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே மேன் குயினை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீ நுழைஞ்சிட்டேன்னு நினைக்காத, என்றைக்குமே என் குடும்பத்துக்குள்ளே நீ நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இதை மாதிரி நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லல ஹீரோ சொல்கிறான், முன்னாடி இதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லல. ஆமாம் அப்படின்னு சொல்லல. சரி போகிறது போகிற, என் கூட ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு போ, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டால், டின்னர் தானே சாப்பிட்டுட்டா போச்சு, கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. 2 பேரும் ஒரு டின்னரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப வருத்தத்தில் குடிச்சிட்டு இருக்கையில், என்னாச்சு மேன்குயின் பார்த்து எதுவும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கையில், இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் வந்து அந்த கம்பல் பாக்ஸை வைக்கிறா. இவ்வளோ விலை உயர்ந்த கம்பலை கொடுத்துட்டு ஒரு காதில் போட்டு இன்னொரு காதில் போடல நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஒரு காதில் கம்பல் போடல. இப்போ வந்து நான் போட போகிறேன், நீங்களா போட்டு விட்றீங்கன்னா நான் போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லல. இல்லை வேண்டாம், அன்றைக்கி உன்னை பயன்படுத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லல. ஹீரோவே வந்து போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பயப்படாத, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உன்கிட்டயே வந்துடுவேன், என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஆறுதல் பண்ணுறான். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, இதில் எல்லாரும் வில்லத்தனமாக தான் இருக்காங்க. ஹீரோயினை பார்க்குறப்ப கூட எனக்கு அப்படி தான் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் லீ மிஸ் ஆகிருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது, ஹீரோயினோட அண்ணன் தான் கூட்டு வந்து வச்சிருக்கான். இதை மாதிரி நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சொல்லாத எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் போய் ஜேஜியாங் கூட வேவு பார்க்க சொன்னால் அவனோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை கொண்டிருப்ப, மேன் குயின் எனக்கு எவ்வளோ முக்கியமானவன் தெரியாதா, அவளை நீ கொல்ல பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லல. சரி விடு, உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நான் சொல்கிற மாதிரி நீ நடி அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் அண்ணன் கால் பண்ணி இதை மாதிரி வந்து நைட்டு ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ சொல்கிறா, சரி நான் வரேன், ஆனால் உன் தங்கச்சி மாதிரி நான் இன்னசென்ட் கிடையாது, உன்னோட ஃபியான்சியாகவும் நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லல. இப்போதைக்கு நீ என் ஃபியான்சியை தான், ஃபியான்சி மாதிரி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லல. என்ன வாழ்க்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. கு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் உள்ளே வர வேணாம், எங்கள் அம்மா கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கு போகிறாரு. அங்கே ஹீரோயின் எதுக்குடா நம்மளை தவிர்த்துட்டு போகிறாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நிற்கிறா. என்னம்மா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பிள்ளையை வந்து நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, ஃபியான்சின்னு சொல்லிட்டு இருப்ப, உனக்கு தெரியாதா பேயோட அவ எக்ஸ் ஃபியான்சி, இது தெரிஞ்சு உங்கள் அப்பா இதை பார்த்து எந்திரிச்சோன்னே சாகணும்னு நீ நினைக்கிறியா, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹீரோயினும் கேட்டுட்ருக்கா. ஒழுங்க மரியாதையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே இவன் சொல்கிறான், எங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சு, ஜஸ்ட் பேசி தானே வச்சுருக்கோம் ஃபியான்சின்னு, ஏன் ஓவராக பறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நீ வா செல்லம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சின்னு கூட பார்க்காம கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நீ என்னெண்டோ கெட்டு ஒளிஞ்சு போடா, நீ நல்லா அடிவாங்க, யார்ட்டையாவது போய் அடிவாங்கினா தானே உனக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட விளைஞ்சிட்டு இருக்கா. உன்னைய பார்க்க நான் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ போகிறான். என்ன நீ ஓவராக விளைஞ்சிட்டு இருக்க, நீ இப்போ என் மூடே சரியில்லை, என்னை விடு
அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஏய் ஜஸ்ட் இது ஒரு ஆக்டிங் தான், பின்னாடி திரும்பி பார், என்னை வேவ் பார்க்குறதுக்காக ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லல ஹீரோ பார்க்குறான். அங்கே ஒரு மேன் வந்து ஒரு கேமரா வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். இதை பார்த்த ஹீரோ சரி என்ன செய்ய, நடிச்சு தொலைகிறேன், இதெல்லாம் பிளானில் இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் பண்ணுறதெல்லாம் அவன் ஃபோட்டோ எடுத்துடுறான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணோடனே இங்கே காலையில் ஆகிடுது. அவங்களோட மாமியார் வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்க. மருமகளே கொஞ்சம் வரியா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பையன் முன்னாடி வச்சு கிள்ளின்னு கிழிக்கிறாங்க. ஃபோட்டோ தூக்கி போட்டு பாத்தியாடா, நான் தான் சொன்னல இவன் நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கே கிடையாது, இவன் பொண்டாட்டியாக இருக்க லாய்க்கே கிடையாது, இன்னொருத்தன் வீட்டில் போய் இருந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இல்லை. ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் நீங்கள் காமிச்ச எவிடன்ஸ்லாம் கரெக்டு தான், தப்பு ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எனக்கு வந்து அவன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று என்ன, அவன் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொன்னோன்னே அந்த ஃபோட்டோலாம் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. வெக்கங்கட்டவளே, என்னடி பேசுகிற, தருதலை பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியாடா இவ்வளோ கேவலமான பொண்ணாடா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, நம்ம குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்கையில், நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நான் என்னன்றதை அவள்கிட்ட பேசி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் இப்போதைக்கு டென்ஷன் ஆகாமல் வீட்டுக்கு போங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன், அவகிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லையில் அம்மாவும் சரி நீ என்னவா இருந்தாலும் விசாரிச்சு எனக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அம்மா போகிறாங்க. என்னதுடி தங்கச்சி இது, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, கொஞ்ச நாள் தான் அவன் கூட போயிருந்த, அதுக்குள்ளே என்ன அவன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்படின்ற மாதிரி அண்ணன் கேட்குறான். இந்த கொஞ்ச நாளில் எப்படி அவன் கூட உன்னால் இவ்வளோ நெருக்கமாக பழக முடிஞ்சிச்சு? இவ சொல்கிறா, எப்படி பழகணுன்னு தெரியல, எதுக்காக பழகணும்னு தெரியல, ஆனால் என் வாழ்க்கை முழுக்க அவன் கூட இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சாவை பார்த்துட்டு இருந்தேன், அப்போ ஒருத்தன் நடந்து வந்தான், அப்போ எனக்கு அவன் வந்து கடவுள் மாதிரி தெரிஞ்சான், என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனான், அதுக்கப்புறம் நான் அவனுக்கிட்டேயே என்னை கொடுத்துட்டேன், அவனை நான் என்ன அறியாமையே அவனை அதிகமாக லவ் பண்ண ஆரம்பித்தேன், எனக்காக அவன் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருந்தான், என் உயிரை காப்பாற்றுறதுக்காக அவன் உயிரை கூட பணையம் வச்சான், அவன் எனக்காக ஒரு அழகான ஒரு டாலரை கூட கிஃப்ட் பண்ணான், நீ எப்பயுமே இது கழுத்தில் போட்டுக்கணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் அதிகமாச்சு, நான் இங்கே 2 பேத்துக்குள்ள ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் இருக்குது, அதை மீறக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான், நான் கடைசி வரைக்கும் எடுக்க போகிற எல்லா முடிவுக்கும் எனக்கு துணை இருக்கணுன்றதை அவன் சொல்லியிருக்கான், என் இதயம் அதை மறுக்குது, வேண்டாம் அவன் கெட்டவன் சொல்லுது, ஆனால் வந்து என் காதல் ஆழமாக போயிட்டே இருக்குது, அவனை என்னால் மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மறுநாளே அவங்க அண்ணன் வந்துடுறான். வா உன்னை வெளியே ஷாப்பிங் கூட்டு போகணும்னு சொல்கிறப்போ எங்கே அப்படின்னு சொல்லல, வா போகலாம் அப்படின்னு சொல்லல, சரி கொஞ்ச நேரத்தில் ரெடியாகி வரேன், நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொல்கிறப்ப இல்லை வேணாம் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப்பிங் போயிடறாங்க. என்னன்னா எனக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஒரு நெக்லஸ் தான் வாங்கியிருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ போட்ட அந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, அதை கழட்டிட்டு அவன் வாங்கின நெக்லஸை போடையில் ஹீரோயினுக்கு இங்கே மூஞ்சியே மாறி போயிடுது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சிரித்து சம்மாரிக்கிறான். அந்த நெக்லஸை கூடனான்னு சொல்லல, இது எதுக்கு உனக்கு, இது ரொம்ப பழசு, இதை நான் தூக்கி போட்டு உனக்கு புதுசு வாங்கி தரேன் அப்படின்னு வேற புதுசு வாங்கி தரேன்னு சொன்னோன்னே இவ்வளோ மூஞ்சி சின்னதாக எடுத்து சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ அமைதியாக இருக்கா. இங்கே லீ தான் வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இதை மாதிரி ஹீரோயின் தான் இந்த மாதிரி அடித்து ரொம்ப துன்புறுத்தி கொடுமைப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் வந்து இந்த வந்துட்டா கொலகார பாவி, என்னை கொல்ல பார்த்துட்டா, இதை மாதிரி மேன் குயினே இவ தான் கொண்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் கிங் ஷாக்காக இருக்கா. ஆமாம் இவ தான் கொலகாரி, எனக்கு தெரியும், ஜேஜியங்கோட சேர்த்து இவளும் தான் பிளான் பண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லல. அவன் என்ன சொல்கிறா, யார் சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே பார் வேணா என்னை அடித்து எப்படி துன்புறுத்திருக்கா அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ நேற்று என்னை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தது கூட நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லல, சும்மா என் மேலே பழி போடாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு வந்து ஹீரோயினோட அண்ணன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவளை நான் ஒரு ரூமில் அடைச்சி போட்டு விசாரிக்கிறேன் என்னன்றதை, அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லல. ஹீரோயினுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அண்ணன் எதுக்கு இப்படி மாற்றி பேசுகிறாரு, நீங்கள் எதுக்கு நான் என் மேலே சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி கேட்குறா. எனக்கு தெரியாது, என் பையனை விட்டு நீ தள்ளியே இரு, நீ ஒரு மாயக்காரியாக இருப்பா போல இருக்கு, உன்கிட்ட நிறையா மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் இவளை பார்த்துக்கிறேம்மா, நான் இவளை ஒரு ரூமில் போட்டு அடைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. என்ன நடக்குதுடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. மேன் குயினாக இருந்தாலும் சரி, ஜியாங்கா இருந்தாலும் சரி, எனக்கு யாரும் முக்கியம் கிடையாது, நீ தாண்டா முக்கியம், அவளை தயவு செய்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறாத, இந்த பே தான் வந்து ரீவேஞ்சுக்காக இங்கே அனுப்பி வச்சிருக்கா, மற்றபடி அவளை நம்பாத, நீ அவளை என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிற அப்படின்னு அம்மா கேட்கல. இல்லைம்மா நான் கடைசி வரைக்கும் அந்த ரூம்லேயே அவளை பூட்டி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து சொல்லிட்டு இருக்கா, நான் பேசுறது கேட்குதா பே அப்படின்ற மாதிரி கம்பளை தொட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் தெரியுது அந்த கம்பளை சும்மா கொடுக்கல நம்ம ஹீரோ, அதில் ஜிபிஎஸ் ட்ராக் வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி தான் ஹீரோயினுக்கு ஒரு சேஃப்டிக்காக கொடுத்து தான் அனுப்பியிருப்பாப்ல. அதை வச்சு நான் இங்கே சரியான ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், இவ்வளோ சீக்கிரம் மாட்டுவேன் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா ஜெயில் கைதி மாதிரி லீயை கெட்டி போட்டு வச்சுருக்கான். நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டேன், அதனால நீ எல்லையை மீறி நிறையா காரியங்கள் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடிச்சா என்னை விட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லல. இது எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாருக்கு பின்னாடி ஜிபி இருக்கிறத வந்து
வந்து கு பார்த்துடுறான். இங்கே வந்து ஒரு டிடெக்டிவ் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை மாதிரி மேன்கியூ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கான். மேன்கியூ வேறு யாரும் கிடையாது, அந்த பொண்ணு வந்து ஒரு மியூசிக் டீச்சராக இருந்துச்சான் அப்படின்ற மாதிரி மேன்கியூன் ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேன்கியூன் பார்த்து டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கையில் அவள் கொஞ்சம் வீட்டிலலாம் வேலை செஞ்சுருக்கா. அதை மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அம்மா பார்த்துட்டு இதை மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப நாளாகவே காணோம், எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, அவள் செத்துட்டாளா உயிரோடு இருக்காளான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து உங்கள் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் தான் வந்து அவள் பேயோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருக்கா. இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப குழப்பமாகுது. இந்த பேரையும் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பொண்ணை பற்றி எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு அம்மா ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. இருட்டில் உட்காந்துட்டு இருக்கையில், அண்ணன் எதுக்கு இருட்டில் உட்காந்துருக்க, லைட்டை போட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒன்றும் பயம் இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, என் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கல. நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லையில், ஹீரோவை இந்த மாதிரி மறந்துடு, அவனுக்கு வந்து வேறு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கூடிய சீக்கிரத்தை கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறா. இல்லை இது வேறையா தலைவலி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு சரி மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் அதே சமயம் வந்து நம்ம ஹீரோவை வந்து கு மீட் பண்ண போகிறாரு. என்னப்பா பார்த்து ரொம்ப நாளே ஆச்சுன்னு சொல்லையில் ஹீரோ சொல்கிறான், என்ன ரொம்ப நீ தேடிட்டு இருந்தியாம்ல அப்படின்னு சொல்லையில், யாரோ தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க, சரி உங்ககிட்ட வேறு விஷயம் பேச வந்தேன், இந்தா உன்னுடைய ஸ்டார், இதை வந்து மேன் குயின் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னா, இனிமேல் இது அவளுக்கு தேவைப்படாதான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரியாக எழுத அந்த ஸ்டாரை பார்த்தோன்னே இது தேவையில்லாத பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கி போடுறான். நீ நல்லா நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லையில், மேன் குயின் பல வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு பியானோ டீச்சராக வந்தா, அப்போ அவள் செம்மையாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையில், ஹீரோ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கு கேட்குறாப்புல. எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே நீ பயங்கர நடிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு போவையில், அப்போ தான் அவர் ஒரு நெக்லஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப மேன் குயின் சின்ன பிள்ளையாக இருக்கையில் அவளுக்கு ஒரு பியானோ டீச்சர் வந்திருப்பாங்க, ஞாபகம் இருக்காப்பா, அவங்க பேர் என்னன்னு தெரியுமா, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லையில், அம்மா நீங்கள் ரொம்ப குழப்பம் அடையாதீங்க, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது, அந்த பியோட டீச்சர் வேறு யாரும் கிடையாது, இங்கே இருக்க மேன் குயின் தான் அப்படின்னு சொல்லையில் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, எப்படி அந்த பொண்ணு எங்காவே இருக்கா, அவள் தான் இன்னமும் பின்தொடர்ந்து வந்திருக்காளா அப்படின்னு நினைக்கையில் இங்கே ஹீரோயின் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கா. அவங்க அண்ணன் வந்தோடனே ஃபோனை கொடுக்குறான், இந்தா வச்சுக்கோ, நான் போய் பேயை பார்த்தேன்னு இல்லை, அவன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானான்னு ஹீரோயின் கேட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, சாரிண்ணே எனக்கு வந்து அவனை பற்றி ஆர்வம் அதிகமாக இருக்கிறனால நான் அப்படி கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பேய் வந்து ஒரு பெரிய ஆள், அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவர் என்னை இந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டுட்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ பேயை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட அண்ணனுக்கு பொறுக்கலை. அவன் சொல்கிறான், அவனுக்கு பேயை பற்றி நீ என்ன நினைக்கிற, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லவான்னு சொல்லல. என்னென்னு சொல்லிட்டு கேட்குறா. வேறு ஒன்றும் கிடையாது, சின்ன வயசில் உனக்கு ஒரு பியானோ டீச்சர் வந்தாங்க, அவங்க யாருன்னு தெரியுமா, அவங்க தான் மேன் குயின், இப்போ நீ மேன் குயினை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்க தான் உண்மையாலே மேன் குயின் அப்படின்னு சொல்லையில், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, எனக்கே ஞாபகம் இல்லாமல் போச்சு என் பியானோ டீச்சரை அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. வேறு ஒன்றும் கிடையாதுமா, சின்ன வயசில் இவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்ததை பார்த்தோன்னே நீ கோமாக்கு போயிட்ட, அப்போ நடந்த பல விஷயம் பையன் உனக்கு வச்சுருக்கான், நீ ரொம்ப நாளாக கோமாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்வர் ஆகி வந்திருக்க, இதுதான் மேன் குயினை பற்றின கதை. ஆனால் என்னன்னு சொல்லிட்டு அண்ணனை உண்மையெல்லாம் சொல்கிறான். இதை மாதிரி மேன் குயினும் நானும் ஒரே காலேஜ் தான் படித்தோம், காலேஜ் முடிச்சு போகிற நேரத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம், அப்போ மேன் குயின் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, இதை மாதிரி வந்து ஒரு பெரிய வீட்டில் கு வீட்டில் இதை மாதிரி அங்கே ஒரு குயாங்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு பியானோ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுன்றது தேவையில்லை, நீ ரொம்ப திறமையான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நெக்லஸை கிஃப்ட் பண்ணியிருப்பான். ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இதை மாதிரி உங்களை மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ போய் மீட் பண்ணல, ஹீரோயின் ரோட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு. மேன் குயின் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன மேன் குயின் சொல்லாதடா படுபாவி பையில ஏமாத்துக்காரனே, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கடா, மேன் குயின்ன்றவ ஒரு மியூசிக் டீச்சர், அவள் எப்பயோ இருக்காளா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் நீ வேணுன்ட்டே மேன் குயின் மூஞ்சி எனக்கு மாற்றி வச்சுட்டு என் வாழ்க்கையில் நீ தேவையில்லாமல் விளாண்டுருக்க, உங்களோட பிஸ்னஸ் டீலுக்கு என்னை ரீவேஞ்ச் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லல. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லல, நீ பேசாத, இந்த ஆக்சிடென்ட் கூட எனக்கு தெரிஞ்சு நீ வேணுன்ட்டு தான் செஞ்சுருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அப்படிலாம் கிடையாது, என்ன நம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இந்த ஆக்சிடென்ட் ரியலாக நடந்தது, நான் ஏற்பாடு பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் சொல்கிறா, உனக்கும் எனக்கு இருக்கிற எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சு போச்சு, இனிமே பின்னாடி பின்தொடராத, என் வாழ்க்கையில் பார்த்த எல்லாருமே என்னை ஏமாத்தினவங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பலை கழட்டி கையில் கொடுத்துட்றா. இந்தா வச்சுக்கோ, இந்த கம்பலும் எனக்கு தேவை கிடையாது, இனிமேல் நீயும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவில. ஹீரோ வந்து பின்னாடி இந்த ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு மேன் குயினோட ஸ்டோரி தான் காட்டுறாங்க. மேன் குயினும் நம்ம ஹீரோவும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. காலேஜ் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணல
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இது மாதிரி வந்து ஒரு கு குயாங்னு ஒரு சின்ன பொண்ணுக்கு நான் வந்து பியானோ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ சரி நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி நம்ம மேன் குயினுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹீரோ வந்து காலையில் ஆஃபீஸில் இருக்கையில் ஹீரோயின் கிட்டேருந்து ஒரு கால் வருது. அது ஹீரோயினா யாருன்னு தெரியல. இதை மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மெதுவாக ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நகர்ந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கா. கு என்னை தயவு செய்து விட்டுருங்க கு அப்படின்ற மாதிரி யாரோ சொல்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு பைய நகர்ந்து வந்து அந்த ரூமில் இருக்க அந்த சாவி போகிற ஹோல் வழியாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் சொன்ன மாதிரி மேன் குயினுக்கு எதிராக நான் வந்து எல்லா சாட்சியும் சொல்லிட்டேன், உங்கள் அம்மா முன்னாடி நடித்தேன், என்னை தயவு செய்து விட்டுருங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் எல்லாத்தையுமே செஞ்சேன், இப்போ எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து லீ கத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோ சொல்கிறான் சரி என்னை மன்னிச்சிடு, தயவு செய்து இந்த கம்பலை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு போயிடுறா. ஹீரோயின் ரொம்ப ஏக்கமாக வந்து ஹீரோவே பார்க்குறா. இவன் வரமாட்டானா எனக்கு ஆறுதல் சொல்ல நினச்சிட்டே இருக்கையில் ஹீரோ டக்குன்னு வந்துடுறான் அவளை தேடி. வந்ததுக்கப்புறம் இப்போ ஏன் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, நான் உன் முகத்தை இப்படி மாற்றிருக்க கூடாது, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீ வந்து மேன் குயின் கிடையாது, நீ கோ குயாங் தான், உன்னோட ரியலோட ஃபேஸோட லைஃப்பை நீ வாழு, இனிமே வந்து நீ அந்த மேன் குயின்ற பேர் உனக்கு தேவையில்லை, என் லைஃப்பில் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் வந்து சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படியே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை கொஞ்சம் லைட்டாக நம்பின மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பயப்படாத, உன் கூட நான் இருப்பேன், நீ இப்போ தைரியமாக வீட்டுக்கு போ, உன் முடிவுக்கு பின்னாடி எல்லாமே நான் இருப்பேன், என்ன தயவு செய்து மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் கூட ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிடுறா. உள்ளக்க போயிட்டு உட்காந்துட்டே இருக்கா. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க அண்ணன் கிட்ட தான் கால் வருது. நீ எங்கே போயிருந்த, எதுக்காக என் கால் அட்டன் பண்ணல, நான் உன்னை ஃப்ரீடமாக விட்டேன்னு சொல்லிட்டு நீ ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கேன், உன்னை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஒன்றும் இல்லைனா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கல. இங்கே ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு சிம் கார்டு மாதிரி வச்சுட்டு இப்போ எங்கள் அண்ணனோட உண்மையான முகத்தை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து கு என்ன பண்ணுறான்னா நம்ம லீயை போட்டு அடித்து ரொம்ப துன்புறுத்துறான். நான் உன்னை விடவே மாட்டேன்டி, இதை மாதிரி உன்னை துன்புறுத்திட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோயின் வந்து குவுடைய அம்மாவுக்கு ஒரு ப்ரெசென்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தாங்கண்டி நான் வெளியே போனேன் வாங்கிட்டு வந்தேன் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறப்போ எனக்காம்மா இது வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவள் சொல்கிறா இது ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது ஆண்டி, உங்களுக்காக நான் ஒரு சின்ன ப்ரெசென்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சின்ன வயசால் இங்கே லோக்கலில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு நிறைய ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் தூங்குறப்ப அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த கனவை நினச்சி நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கேன், எதுக்கு எனக்கு அப்படி ஒரு கனவு வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவங்க என்ன கனவுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவும் ஆண்டி நான் வந்து கடல் கரையில் இருந்த மாதிரியும் கடலுக்குள்ளே என்னை யாரும் தள்ளி விட்ட மாதிரியும் நான் ரொம்ப தத்தளிச்சு போயிட்டு இருந்த மாதிரியும் கடைசியாக என்னை தேட்டர் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போன மாதிரியும் எனக்கு கனவு வருது அப்படின்னு சொன்னேன். ஆன்ட்டிக்கு ஷாக் ஆகிடுதிங்க. இங்கே வந்து இவனுக்கும் ஷாக்காக இருக்குது. ஐம் சாரி, நான் எங்கள் சொந்த கதையெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில அவங்க கேட்குறாங்க உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும், இது எனக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே ஹீரோயினை வந்து கு வந்து வீட்டில் விட வராப்ல. இது மாதிரி நான் வீட்டுக்குள்ளே வரவா அப்படின்னு சொல்லி கேட்கல. நீங்கள் ஒன்றும் வர வேணாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நானும் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லல. அவன் கையை ஒரு மாதிரியாக பிடிக்கிறா. அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவனோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா போதுன்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிடுறா. அம்மா நீங்கள் பேயை பார்த்தியும் மேன் கோயின் பார்த்தியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அம்மா கிட்ட, அதை நிப்பாட்டுங்கன்னு. இங்கே வந்து யாரும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, உண்மையை சொல்லி யார் பார்க்க வந்தா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில இங்கே ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாக சறுக்க வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விட்டுறா. ஹீரோவும் வந்து கால் பண்ணுறான், சரக்கு அடிச்சுட்டே பேசுகிறா. இது மாதிரி வந்து நான் வேலையை வந்து முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, எனக்கு எண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், கூகுயாங்க பழி வாங்குற நேரம் வந்துருச்சு, கூகுயாங்க பழி வாங்கவா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஹீரோ சொல்கிறான் உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லல. இங்கே யாரோ சொல்கிறாங்க 10 மணிக்கு அந்த வீடியோவை வெளியே விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரியல. இங்கே ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா வந்து கூவும் அவளோட சிஸ்டரும் ஒன்றா வாழ்ந்துருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை பார்த்து அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. யார் இப்படிலாம் எழுதுனது, அவங்கள கொல்லாமல் விட மாட்டேன், என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இதை மாதிரி வந்து நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, இதை ஹீரோயின் தான் பார்த்துருப்பா போல இருக்குது, நீ என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, உன் கூட நானும் இருக்கேன், இதை விட பெட்டர் பிளான் வச்சுருக்கேன், என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே, இதை மாதிரி எதுக்கு நீ இதை மாதிரி பண்ணுன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா இது என்னோட வாழ்க்கை, உன் பிஸ்னஸ் டீலுக்காகலாம் வந்து இதை நான் உன்கிட்ட
குடுத்தா நீ யூஸ் பண்ணிக்கிருவ அப்படின்னு சொல்லையில, இது உண்மையா பொய்யான்றது எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றான். இது எனக்கும் கவலை கிடையாது. இது பொய்யா கூட இருந்துட்டு போட்டும். ஆனா நான் நினைச்சத நான் செய்வேன். என்னுடைய வளர்த்த அம்மா என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லையில, நீ தனியா போய் ரிஸ்க் பண்ணிக்கிறத நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லையில, இது என்னோட ஆட்டம். ஃபைனல் ஆட்டம். இது நான் உயிரோட இருந்தாலும் சரி, செத்தா இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா போவேன். செத்தாலும் உன்ன கூட்டிட்டு தான் போவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லையில, ஹீரோ சொல்றான், பார்த்து போ. உன் பின்னாடி நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லையில, அவங்க ஸ்டெப் மாம் கூப்பிட்ட இடத்துக்கு தான் வந்து ஹீரோயின் போயிருக்கா. அந்த இடமே ஒரு வித்தியாசமா இருக்கு. வந்துட்டியா? உனக்காக தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். உன்கிட்ட பல உண்மைகள சொல்லணும் அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் கேட்குறா, என்ன உண்மைகள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கையில, நல்லா பார். அங்க தான் ஒரு கயிறு, தடியான கயிறு. அத வச்சு உங்க அம்மா கழுத்த இறுக்கி அப்படியே கொண்டேன் தெரியுமா? உங்க அம்மா துடிச்சு செத்து போனா அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆறா. எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லையில, இவங்க சொல்றாங்க, உங்க அம்மா லேசுப்பட்ட ஆளா? நீ வயித்துல இருக்கையில என் புருஷனை வந்து அவ மடக்கி போட பார்த்தா அப்படின்ற மாதிரி இவங்க மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. எங்க அம்மா அப்படியாப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லையில, நீ கம்முனு இரு. உனக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ண வச்சது கூட நான் தான். உன்னை சாகடிச்சு உங்க அம்மா கிட்டயே அனுப்பிடலான்னு பார்த்தேன். கடைசியில வந்து தப்பிச்சு இங்க வந்து உயிரோட நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் ஷாக் ஆறா. பின்னாடி பார்த்தா யாரோ ரெயின் கோட் போட்டுட்டு மாஸ்க் போட்டு நிக்கிறாங்க. சரியான ட்ராப்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சியில நிக்கையில, இவங்க வந்து வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்ததுக்கு எல்லாம் நான் தான் காரணம். இனிமே நடக்க போறதுக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கையில ஹீரோயினுக்கு இங்க ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்ட ஆள் என்ன பண்றாருன்னா, ஹீரோயினை மயக்கடைய செஞ்சிடுறாரு. அது வேற யாரும் கிடையாது, கு தான். கிட்ட கேட்கிறாரு, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஏமா நீங்க பழி போட்டுக்கிறீங்க உங்க மேல கேட்டப்போ, நீ என்னோட பையன்டா, நான் கண்டிப்பா பழி போட தான் செஞ்சுக்கிருவேன் என் மேல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லையில, என்னதான் இருந்தாலும் நீங்க ஹீரோயினை கொல்லிருக்க கூடாதுமா, கொல்ல ட்ரை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லல. இப்ப நான் திரும்ப அவளை கொல்ல தாண்டா போறேன், அவளை கொண்டா தாண்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா கத்தி எடுத்துட்டு கொல்ல போறாங்க. நீ கொல்ல மாட்டேன், நானே கொல்றேன்ட்டு இவன் வந்து வேணாம் அவளை கொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில, சரி உன்னோட முடிவு இதுதானா? அம்மா இனிமே இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு, அவன் கையில இருக்க கத்தியை வச்சு அவங்களே குத்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குத்திட்டு செத்து போறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் வந்து லைட்டா மயக்கம் தெளிஞ்சு பார்த்துட்டே தான் இருக்கான். அம்மா அப்படின்ற மாதிரி அவன் கதறி கதறி அழுகுறான். லைட்டா தலையை தூக்குறான். அப்போ வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். அம்மா உங்க தலையெழுத்தை நீங்களா தேடிக்கிட்டீங்க, என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான் அம்மா கிட்ட. நீங்க செத்து எனக்கு உதவி செஞ்சிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ தான் வந்து ஒரு குளத்தாங்கரை பக்கத்துல நிக்கிறான். அப்ப வந்து லீயை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. இது மாதிரி வந்து சொல்லு அவனோட பிளான் என்ன அப்படின்னு சொல்றப்போ, நான் சொல்றேன், அவன் வந்து கூகுயாங் அம்மாவை அவன் தான் சாவடிச்சான். இதை மாதிரி எல்லா தப்புக்கும் அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லையில, இப்போ ஹீரோயின் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல அவன்கிட்ட என்ன பிளான் இருக்குன்னு. என்ன கிட்டத்தட்ட கடல்ல தூக்கி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவ கத்திட்டு இருந்திருப்பா இல்லையா, ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பாள். ஹீரோயின் வந்து சொல்றான், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செய்து என்னை காப்பாத்து, நான் உன் பின்னாடி ஜஸ்ட் ஒரு ஆடு மாதிரி தான் நின்று வேலை செஞ்சேன், அவன் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லல. ஹீரோயின் சொல்கிறா, சரி நான் உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் நீ நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டா நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லிட, நான் உயிர் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், ப்ளீஸ் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் என் உயிரை மட்டும் காப்பாற்றிடு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லையில, இந்த வில்ல பையன் கொண்டு போய் இவளை கடலில் தூக்கி போட்டிருப்பான். அதோட இவன் ஹீரோயின் தான் காப்பாற்றி கொண்டு வந்திருப்பான். அவளை என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோயினும் கூவும் சின்ன பிள்ளையா இருக்கையில் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் புருஷனை வளைச்சு போட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்கிறாம இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே ப்ரெசென்ட்ல வந்து ஹீரோயின் மயக்கத்தில் இருக்கா. எந்திரின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில விளாண்ட மாதிரி மென்டல் மாதிரி இப்போயும் அவளை தட்டி தட்டி விளாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வா விளாட்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில், இது மாதிரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அரைகுறையாக தூக்கத்தில் கேட்டுட்டு இருக்கா மயக்கத்தில். அப்போ ஹீரோயினோட கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு வெட்டிங் கேக்கெல்லாம் வச்சிருக்கான். நீ வந்துட்ட, என்கிட்டயே திரும்பி வந்துட்ட, நான் உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன், என் சைடு உன்னை வர வைக்க நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அப்படி என்னத்தடா செஞ்ச, இப்போ என்ன கொல்ல தானடா போற அப்படின்னு சொல்கிறப்போ, செல்லம் உன்னை போய் நான் கொல்லுவேனாடி அப்படின்ற மாதிரி தங்கச்சியை கிட்ட வேற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், இது மாதிரி உனக்காக நான் பல கொலைகள் பண்ணியிருக்கேன், பல பேரை நான் தூக்கியிருக்கேன், என் வாழ்க்கையில் நான் பல கட்டத்தில் வேற மாதிரி வாழ்ந்திருக்கேன், ஆனால் வந்து என் உண்மையான குணம் உனக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லல. எப்படி இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இவ பயப்படுறா. நீ தான் அதை பார்க்கல, நீ வேற முகத்தில் என்னை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அவங்க அம்மாவை நான் தான் கொண்டேன்னு சொல்லல,
பட்டார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மாவை நீ கொண்டிருப்ப, எவ்வளோ தைரியம் தான் நீ கொண்டிருப்பேன்னு என்கிட்டயே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சின்ன பிள்ளையில காட்டுறாங்க. ஒரு பறவையை பிடிச்சி, அம்மா இந்த பறவையை எனக்கு கொல்லணும் போல தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்னடா நம்ம பையன் வித்தியாசமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க கூட உனக்கு பிடிச்சா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த பறவையை வந்து கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் கொண்டு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் இவ்வளோ எனக்கு கெட்ட குணம் இருந்துச்சு, எல்லாரையும் எனக்கு கொல்லணும்னு தோணும், அப்போ நான் காதல் என்னன்றதை நான் உணர்ந்தேன், உன்னை பார்க்கையில் எனக்கு லவ் வந்துச்சு, அப்போ கூட இந்த கொலகார மனசுக்குள்ளே இப்படி ஒரு காதல் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணேன். இந்த கூகுயை அங்கே எதுக்கு கொண்டேன் தெரியுமா, அவள் இந்த கேரக்டருக்குள்ளே வர கிடையாது, ஆனால் அவள் தெரியாதனமா அன்னைக்கு நான் கொலை பண்ணிட்டு இருக்கையில் வீட்டுக்குள்ளே தெரியாமல் வந்துட்டா. அப்போ என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா, உள்ளக்க நான் கொலை பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அவளுக்கு ஷாக் ஆயிட்டா. அப்பயே கம்முண்டு போகாமல் தேவையில்லாமல் ஹீரோக்கு கால் பண்ண போய் அவளையும் கொல்ல வேண்டியதாச்சு, அவளை கொண்டு கடலில் தூக்கி வீசிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லையிலே இவன் ஷாக் ஆறா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம், நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இதுக்காக பல வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த கூ பையன் மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கல்யாண மாப்பிள்ளையா ரெடியாகி வந்து நிற்கிறான். இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் கம்பல் லொக்கேஷன் இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி ஜிபிஎஸை கண்டுபிடிச்சி வந்துட்டான். வரையில் ஆப்போசிட்டில் வந்து கூ வந்து கத்தி வச்சுட்டு வரான். ஹீரோவை சரா மாதிரியாக வயிற்றுலே குத்துறான். குத்திட்டு ஹீரோ வந்து அதை கூட பொருட்படுத்தாமல் ஹீரோயின் தான் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நிற்கிறாளாம். போய் பார்த்தா அங்கே ஒரு பொம்மை தான் இருக்குது, ஹீரோயின் கிடையாது. அந்த குத்து வாங்கிட்டு அப்படியே ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்கான். முன்னாடி கூ போகிறான். கூவை ஃபாலோ பண்ணி ஹீரோ போயிட்டே இருக்கான். ஹீரோயினை ஒரு சங்கிலியில் கெட்டி போட்டு வச்சிருக்கான். பாத்தியாடா உன்னோட காதலி இவளை பின்தொடர்ந்து வந்து அவளுக்கு நீ என்ன நிலைமையாக்கி வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றும் உன் கூகுயாங் கிடையாது, இவள் பின்னாடி வந்து இவளை நீ சாகடிக்க பார்க்குறன்னு சொல்லல, அவளை ஒன்றும் செய்யாத, தயவு செய்து விட்டுரு, இனிமேல் அவள் பின்னாடி நான் வரமாட்டேன், அவளை உயிரோட விட்டுருன்னு சொல்கிறப்போ அதை நான் முடிவு பண்ணுண்டா, அவன் ஏன் ஆள் அப்படின்ற மாதிரி கூ சொல்லிட்டு இருக்கான். தயவு செய்து அவளை விட்டுடு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லையில் திரும்ப வந்து ஹீரோவை கத்தியை வச்சு வயிற்றுலே குத்திடுறான். இதை பார்த்த கூகுயாங்க ரொம்ப ஷாக்கு. இதை மாதிரி செத்துக்கிட்டு போய் தொலைஞ்சிட போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தாவி தாவி ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவள் கையில் இருக்க அந்த விலங்கெல்லாம் வந்து அவுத்து விட்டுறான். இதெல்லாம் பார்த்து கூக்கு செம்ம காண்டு வந்து ஹீரோவை அடிக்க, ஹீரோவை போய் ஹீரோயினை அடிக்க, மாற்றி மாற்றி அடிச்சுட்டு ஹீரோயின் கையாலே ஹீரோவை குத்த பார்க்கையில் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தவறுதலாக போய் கூவே கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அவங்க 2 பேரும் வந்து அதே இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இதை மாதிரி வந்து மேன் குயின் உட்காந்துருக்கா. அவங்க அப்பா முன்னாடி அப்பா கேட்குறாரு, மன்னிச்சிடுமா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் கொடுக்க போய் நான் அவன் தேவையில்லாமல் அவள் கெட்ட பேரை உருவாக்கி உனக்கு இவ்வளோ கஷ்டத்தை உருவாக்கிட்டேன்னு சொல்கிறப்போ, விடுங்கப்பா நான் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கூ குரூப்கே வந்து அவள் தான் சிஇஓவாக இருக்கா, அவள் தான் எல்லா பதவியும் பார்த்துக்கிறா. ஹீரோவை பார்க்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போகிறா. இதை மாதிரி வந்து எனக்கு பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ், நான் பண்ணதுக்கெல்லாம் நான் மன்னிக்கலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லல, நான் உன்னை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை கெட்டி ஹீரோவுக்கு நெருக்கமாக போயிட்டு இருக்கா. சும்மா ஃபன்னுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மாதிரி பக்கத்தில் போய் இப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல, ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு $1 கொடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல, பழையபடியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிக்கிறா. அதோட ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அப்படியே அவங்க பழையபடி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு இந்த ட்ராமாவை இங்கே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இந்த ட்ராமாவில் நான் எதுக்கு அதிகமாக கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பொதுவாகவே எல்லா ட்ராமாலையும் நம்ம போடையில் ஒரு பில்டிங்கை ஒரு பொருளை நம்ம காட்டக்கூடாது. ஆல்மோஸ்ட் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஒரு பில்டிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பிரைட் கொடுத்து ஸ்டோரி புரியாமல் போயிடுன்னு சொல்லி தான் அதிகமாக கிளிப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால சாரி. கதை எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.